அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. ஞாபகம் வந்துருச்சு, எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. வாய்ஸ் சேஞ்சஸ். என்னடா எப்பயும் ஜோடியாக தான் உட்காந்துருப்ப, இப்போ என்னடான்னா ஒத்த செருப்பில் வர பார்த்திபன் மாதிரி தனியாக உட்காந்துருக்கேன் தானே கேட்குறீங்க. அதுக்கு என்னங்கிறப்ப கைஸ் டேய் சும்மாறா, கைஸ் டேய் சும்மாறா, டேய் சும்மாறா. ஸ்ட்ரேஞ்சர்ஸ், இந்த வீடியோ எடுக்கிற டேட் 26/1/2025. ஸோ சுமார் 2024 நாங்கள் ஒரு வீடியோ எடுத்தோம். அந்த வீடியோவை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதாகவும் வந்து பார்த்தோம்னா ஒரு ஐதீகம் இருந்துச்சு. ஆனால் அந்த வீடியோலையெல்லாம் வந்து பார்த்தோன்னா நாங்கள் பேராக தான் பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் இந்த வீடியோ நான் தனியாக பண்ணுறதுக்காக ஒரு ரீசன் இருக்குது. அது என்னென்னா, நான் ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். அட பேயிலமோ, நீ புரோக்கரா நீ? ஸ்ட்ரேஞ்சர்ஸ், நம்ம ஒரு டாஸ்க் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த டாஸ்க்கை நானே பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இந்த டாஸ்கில் நீங்கள் ரிமெம்பர் பண்ண வேண்டிய ஒரே ஒரு நேம் என்ன அப்படின்னா கங்கா. ஓகேவா? நான் மறுபடியும் சொல்கிறேன், நேம் கங்கா. ஓகேவா? கேமராமேன் தம்பி, அந்த ஃபோன் மட்டும் தரீங்களா? சீப் ஃபோன் மாற்றிடுவோம். டே நம்ம வீடியோ லைக்ஸு மில்லியன்ஸில் போச்சுன்னா மாற்றிடுவோம். 15 அடிச்சா பாரிலடா போகும். A few moments later. வேலத்தை விளவச்ச கொச்சாமி வழி வந்து பஞ்சத்தை செய்தெடுத்த இளம்ப வழி வந்த பெருமலைய பெற்ற தங்கை எழுந்த பேர சச்சாந்தர சாச்ச செந்தி உணர்ந்த மக மண்டையாத்து மலை ஏறி கொண்டல பிடிக்கவும் வெங்காட்டு மரம் ஏறி வெண்வேங்க அடிக்கவும் அரசி தீவேறி அச்சத்தை காட்டவும் முக்காட்டுக்களில் ஏறி திக்கல்லா ஓட்டவும் கொண்டையே வந்த வீரந்தே எங்க கங்கா. நீங்கள் அழைக்கும் நபர். நான் ஏன் அவ்வளோ சிரிக்கிறேன் அப்படின்னா, இந்த ஜியோ 7 அவன்கிட்ட இல்லை. ஆக்சுவலாக இதுக்கு ரிங்டோனே செட் பண்ணது நான் தான். விஷயம் என்ன அப்படின்னா, இன்னும் ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்தோன்னா ஜியோ டியூன் மாறாது. நான் வந்து என்ன பண்ணலான் இருக்கேன்னா, இன்னும் ஒரு மாதத்தில் இவன் எப்போ இந்த ஜியோ டியூன் இப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறான்னு நான் பார்க்க போகிறேன். அதை விட முக்கியமான விஷயம், இனி ஒரு மாதத்துக்கு எவனுமே சொல்லலை அப்படின்னா இதே ஜியோ டியூனோட சுற்றிக்கிட்டே இருப்பான். என்ன ஒரு ஆனந்த கரண்டிக்கு. எனக்கு அந்த ஒரு விஷயம் தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். இப்போ எவனாவது கூப்பிட்றான்னு இல்லை, என்ன நடப்பா இவனை கொண்டைய பெத்த மெல்ல மாதிரி வீரண்டே என்னென்னமோ வருது, கங்கான்னு மட்டும் கடைசியில் முடியுது. இவன் வந்து இதை வந்து இன்னொருத்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து யோசிச்சு பார்த்தா எப்படி இருக்கும், யோசிக்கவே முடியல. ஆக்சுவலாக இப்படி ஒரு எப்படியாவது இது பண்ண பையனுக்கு வேற பொண்ணு பார்க்குறாங்க. வாமா மின்னல் என்ன ஆக போகுதுன்னு தெரில. ஸோ இதுதான் டாஸ்க்கு. என்ன விஷயம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான் ஷியோராக. இந்த வந்து ஜியோ 7 வச்சுருந்தான்னா நீங்கள் வந்து ஜியோ 7 ரிங்டோன் மாற்றுற விஷயம் தான் இது. ஆக்சுவலாக இவனோட பேர் வச்சு நான் ஒரு ரிங்டோன் வச்ச மாதிரி நீங்களும் ஒரு ரிங்டோன் முடிஞ்சால் வைங்க. ஆனால் அவனுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி இருக்கணும். இப்போ வந்து இவன் பேருக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு ரிங்டோன் கண்டுபிடிச்சு இல்லையா, உங்களால் முடிஞ்சாலும் ரிங்டோன் வைங்க. ஆனால் அதை அவனுக்கு தெரியக்கூடாது. இது வந்து நம்ம 30 நாள் கழித்து சொல்ல போகிறோம். ஆனால் 30 நாளுமே வந்து கண்டுபிடிச்சிருவான்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஃபோன் வாங்கி இதெல்லாம் பண்ணதெல்லாம் இருக்குது. ஸோ வந்து எப்போ கண்டுபிடிக்கிறாங்கிறத நம்மளோட சேலஞ்சு. 30 நாட்கள் கண்டுபிடிச்சிட்டு ஆனா நம்ம ஜோக்கர், அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ரிமைண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அவன் தான் ஜோக்கர். ஸோ வந்து இதுக்கப்புறம் நம்ம 30 நாள் கழித்து சந்திப்போம். Several days later. என்ன ஒரு மாதத்தில் வீடியோ போடுறேன்னு ஒரு வாரத்திலே போடுறேன். என் ட்ரெஸ் சேஞ்ச் ஆகிக்கல, அதுக்கு தாடி அதிகமாக இருக்குல்ல. இல்லை புரியல. அதாவது இந்த மாதிரி வந்து ட்ரெஸ் சேஞ்ச் ஆகிருக்கு, தாடி அதிகமாக இருக்குது அப்படின்னாலே நீ ஒரு மாதத்தில் ஒரு வீடியோ போடுறேன்னு வச்சுக்கோ, அது ஒரே வாரத்தில் பண்ணலாம். இப்போ புரிஞ்சா? சரி, நீ நடத்து. ஸ்ட்ரேஞ்சர்ஸ், நம்ம இப்போ ஒரிஜினல் கரண்ட் போவோம். அதுக்கு முன்னாடி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இருங்க ஆட்ல ஸ்கிப் பண்ண வேணாம், அப்படியே பாருங்க. ஏண்டா வயசுக்குன்னு ஒரு மட்டு மரியாதை கிடையாதா? இந்த அநியாயம் பண்றியாடா? ஸோ ஒரிஜினல் கண்டென்ட் என்ன அப்படின்னா, நான் சுந்தர் அண்ணாவோடைய மிகப்பெரிய ஃபேன். அதுதான் உண்மை. ஸோ வந்து அவர் எடுத்த படங்கள், ஐ மீன் காமெடி மூவிஸ், காமெடி ஜெனரஸ் மூவிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மதராஜா இதுக்கு முன்னாடி வந்து காமெடி மூவிஸ் எனக்கு எப்படி அப்படின்னா, இப்போ கலாகாரம் சொல்லலாம், மேட்டுக்குடி, பின்னர், அப்புறம் வந்து மகரே நம்ம எல்லாம் ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னே மனப்படம் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ டக்குன்னு இருந்துச்சு. இப்போ அது மேட்டர் இல்லை. ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டுற மாதிரி இது எல்லாத்தையும் விட ஒரு படம் நீ ஒன்று எடுத்து வச்சிருக்கு. அது என்னன்னு தெரியுமா? The answer is
அன்வேஷியம். கரெக்டாக தான் கெஸ் பண்ணீங்க. அந்த அன்வேஷியத்தோட தாக்கம் வந்து எல்லாருக்கும் இருக்கும். அதுக்கான ஃபேன் நான் தான். ஆனால் நான் ஏன் காமெடி மூவிஸில் இப்போ அன்வேஷியம் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த அன்வேஷியத்தோட தாக்கம் அந்த மாதிரி. இப்போ வந்து என் சைடில் எனக்கான எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அன்வேஷியத்தில் அப்படின்னா, எங்களுக்கு நான் கம்பெனியில் சேரும்போது ஒரு இண்டக்ஷன் இருக்கும். இண்டக்ஷனில் நான் இங்கிலீஷ் கம்யூனிகேஷனில் கொஞ்சம் வீக்காக இருந்தேன். அந்த வீக்காக இருந்த விஷயம் என்ன அப்படின்னா, என்னை வந்து பார்த்தோன்னா எங்கள் சைட்டில் வந்து நீங்கள் ஏதோ ஒரு டாபிக் எடுத்துக்கோங்க, அந்த டாபிக் இப்போ எங்களுக்கு மூவி சைடு கொடுத்துட்டாங்க. அந்த மூவி சைடில் நீங்கள் ஏதோ ஒரு படத்தை பற்றி பேசுங்க அப்படின்னாங்க. ஹிந்திக்காரன் மற்றபடி நான் ஸ்டேட் டு ஸ்டேட்டே ப்ரொமோஷன் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து அந்த விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு மூவி பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறேன். டிஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் அந்த படத்தை எல்லாரும் வந்து என்ன படம்னு கேட்குறாங்க. லைக் வந்து நான் டைட்டிலையும் சொல்லி தான் சொன்னேன். ஆனால் அதுக்கப்புறம் வந்து கமெண்ட்ல வந்து ஈவன் டீச்சரே கேட்டாங்க என்ன அப்படின்னா, இந்த அன்வேஷத்தை எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இஃப் அன் ஆர்டிஸ்ட் சேஸ் தட் தேர் இஸ் அ காட் அப்படின்னு அதோட நிறுத்திட்டேன், சென்டென்ஸ் நிறுத்திட்டேன். அது கரெக்டான விஷயமா தப்பான விஷயமா ஃபார் அன்வேஷன் அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியல அப்போ. பட் ஆனால் இதை சொன்னேன். அந்த டிஸ்கிரைப் பண்ணதுனாலேயே அங்கே இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட் வந்து அந்த படத்தை என்ன படம் அப்படிங்கிறத பார்க்கணும்னு வந்து அவ்வளோ ஆவலாக இருந்தாங்க. ஸோ வந்து விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு அன்வேஷனம் பார்ட் 2 சீக்வல் வேணும் சுந்தர்சேனா. இவ்வளோ விஷயம் புரியுது. ஸ்டேஜஸ் ஏற்கனவே லியோ 2, விக்ரம் 2, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா வடச்சென்னை, அம்புலி, இதெல்லாம் லிஸ்ட் பக்கெட் லிஸ்ட் இருக்குதுன்னு எனக்கு தெரியுது. ஆனால் நான் ஏன் அன்வேஷனம் 2 அப்படி வேணும்னு கேட்குறேன் அப்படின்னா, எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான். என்ன அப்படின்னா, இப்போதான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருக்கணும். ஏன்னா திஸ் இஸ் செல்ஃப் ப்ரொமோஷன் ஃபார் மீ தான். என்ன விஷயம் அப்படின்னா, எங்கிட்ட அன்வேஷனத்துக்கான பார்ட் 2க்கான கேரக்டர்ஸ் வச்சு ஒரு ஸ்க்ரீன் பிளேக்கும் அதே சமயத்தில் ஸ்கிரிப்டுக்கும் நான் ரைட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சேஞ்சஸ் ஆகி நீங்கள் எல்லாரும் எனக்காக இதை சுந்தர்சேனா கண்ணீர் படம் வரை ஷேர் செய்வீங்க அப்படின்னா, இப்போ எப்படி கோபி சுதாகரன் க்ரௌட் ஃபண்டிங் பண்ணாங்க, என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, சரி சரி வகுந்து விடுவேன். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌடெல்லாம் கூட்டி எங்கிட்ட இப்படி ஒரு படம் இருக்கு, இதை வந்து வித்து கொடுங்க அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட வந்து நான் வந்து நார்மலாக க்ரௌட் ஃபண்டிங் பண்ணாமல் என்னோட ஸ்கிரிப்டை கொடுத்து ஸ்கிரிப்டே இல்லாமல் உங்கள்கிட்ட வந்து இது மாதிரி வந்து பார்த்தோன்னா எல்லாத்தையும் வந்து சுந்தர்சேனாக்காக ரீச் பண்ணுறதுக்காக கேட்குறேன். ஸோ விஷயம் என்ன அப்படின்னா, நீங்களும் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு கதை வச்சிருப்பீங்க. நீங்களும் ஒவ்வொருத்தர் இந்த மாதிரி வீடியோ போட்டு என்னை டேக் பண்ணி அதே சமயத்தில் எந்த டேரக்டருக்கு ஷேர் பண்ணணும்னு சொல்றீங்களோ எல்லாரும் ஷேர் பண்ணி அவங்களுக்கான தொகையை பெற்றுக்கொள்ளலாம். என்னடா புத்தலாட்டாது. ஆனா விஷயம் அது வந்து சீரியஸா எடுத்துக்கவங்க சீரியஸா எடுத்துக்கலாம், ஏன் காமெடியா பண்ணலாம். இதை ஏன் முன்னிறுத்தி சொல்றேன் அப்படின்னா, ஜிஎம் டேரக்டர் இருக்காப்ல இல்லையா, அவர் வந்து சொல்றப்ப ஒவ்வொரு இன்டர்வியூஸ் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இப்ப இருக்க படங்கள்லயும் நான் சொல்ல வரேன், நார்மலா சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு படம் பார்க்கும்போது கிரிப்பிங்கா இல்லை, லைக் வந்து ஸ்டோரிஸ் இதாக இல்லை அதாகலன்னு சொல்றாங்க நிறைய பேர். சொல்றதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, இப்பெல்லாம் ஸ்டோரியை வந்து அவங்களே கிரியேட் பண்ணாங்க. ஒரு இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா, என்கிட்ட ஒரு 3 ஸ்டோரி இருக்கு அப்படின்னா, எனக்கு ஒரு ஆடியன்ஸ் சைட்ல இருந்து பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க, ஈவன்ட்ட ஒரு 3 ஸ்டோரி இருக்குங்கிறதெல்லாம் பார்க்கணும். அவன் என்ன பண்ண எடுத்துக்கிட்டு வந்து பார்த்தோம்னா அந்த டேரக்டர் நல்லா ஹிட் கொடுத்துட்டு அடுத்த படத்துக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பாங்க. பட் ஒருத்தனால அதிகமாக அவனோட ஸ்டோரி இதில் பண்ண முடியாது. ஸோ வந்து ஆஸ் அ டேரக்டரா அவங்களுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது, இந்த அளவு தான் படம் முடிக்க முடியும். ஸோ இப்போ ரைட்டர்ஸ் தேவைப்படுவாங்க. அந்த ரைட்டர்ஸ் வந்து பார்த்தோம்னா கம்மியாகிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த ஸ்டோரியில் கிரிப் இல்லாமல் ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ நல்லா இருந்தாலும் படம் ஓட்டாததுனால அவங்களுக்கு வந்து படம் தர முடியும். ஸோ இந்த வீடியோவுக்கு எந்த கிடையாது. ஏன் அப்படின்னா, நம்ம எல்லாரும் ஒரு கம்யூனிட்டி தான். ஸோ ஒருத்தங்கிட்ட ஒரு ஸ்டோரி இருக்கும். மேக்ஸிமம் இதை பார்த்துட்டு ஒரு 10 பேர்கிட்ட ஒரு 2 பேர்கிட்டயாவது அவங்களா ஒரு ஸ்டோரி வச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க ஸ்க்ரீன் பிளே இந்த மாதிரி பண்ண தெரியும், இன்க்ளூடிங் மீ டூ. ஸோ இது ஒருத்தங்க கற்றுக்கிட்டு போய் டேரக்டராக பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தவங்கள்ட்ட அந்த கதையை அப்படியே அழிஞ்சிடும். ஸோ இருக்க கதையை நம்ம வந்து காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஏதோ ஒரு டேரக்டர்ஸ் இதுக்கு இனிஷியேட் எடுத்து ஒரு கதையை வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. லைக் வந்து ஒரு நார்மல் பீப்புள்கிட்ட அவங்க என்ன கதை வச்சுருக்காங்க. ஸோ என்னோட விஷயம் தான், இது சுந்தர்சேனா கண்ணில் பட்டு இந்த கதையை அவர் கேட்டார், அவர் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா திஸ் வில் பி ஹிட் ஆகுமான்னு எனக்கு தெரியாது. இது வந்து ஒரு சேஞ்ச் நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கம். ஸோ திஸ் இஸ் த எண்ட். இது வந்து எப்படி போகுதுன்னு நம்ம வீடியோ அந்த வியூஸ் வச்சு தான் பார்க்கணும். ஸோ தட்ஸ் இட், பாய். ஸ்ட்ரேஞ்சர்ஸ், இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி போட்ட வீடியோவில் நான் ஒரு ஹிடன் லிட்டில் விட்டுருப்பேன். டிகோட் பண்ணாங்கன்னா தட் வில் கிவ் மீ அது என்னன்னு தான் கேட்குறீங்க.
அதாவது ஸ்ட்ரேஞ்சர்ஸ், போன வீடியோவில் நம்ம ஒரு டாஸ்க் பண்ணியிருந்தோம். அந்த டாஸ்க் என்ன அப்படின்னா, என் ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்தோன்னா ரிங்டோன் செட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த ரிங்டோன் வந்து பார்த்தோம்னா அவன் 30 நாளில் கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னா நான் ஜோக் பண்ணேன், அப்படி இல்லாட்டி அவன் ஜோக் அப்படின்னு. ஸோ அதுக்காக வந்து பார்த்தோன்னா இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த நண்பரை கூப்பிட்ருக்கோம். சரிங்களா? யாருங்கிறது இப்போ போகிற இல்லை தெரியும். ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். டேய் வாடா, தச்சி அதுக்கப்புறம் வாடா. வந்துட்டான் அவன், வந்துட்டான். டே கங்கா, எல்லாம் உனக்காக தான். டே ஃபைனலி அவன் நான் மாற்றின ரிங்டோனை வந்து பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிட்டான். ஸோ வந்து அந்த பரதேசி எவன் அவனுக்கு ரிமைண்ட் பண்ணானோ அவன் மட்டும் என் கையில் கிடச்சான். ஏய் என்னடா கீச்சுன்னு சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கு, கொஞ்சம் அமைதியாக இருக்கடா, வீடியோ எடுத்துக்கிறா. அதாவது ஸ்ட்ரேஞ்சர்ஸ், கீச்சுன்னு சவுண்டு சைலன்ஸ் பேசிக்கிட்டு இருக்கோம். ஸ்ட்ரேஞ்சர்ஸ், இப்போ வந்து எந்த ஃப்ரெண்டு கங்காங்கிற ஒரு ஃப்ரெண்ட் சொன்னோம் இல்லையா, அவன்கிட்ட பேசின ஆடியோ கால் இருக்கு. ஸோ இப்போ அதை ப்ளே பண்ண போகிறேன், கேளுங்க. கேக்குதா? என்ன கேக்குதா? கேக்குதுடா, கேட்காம இருக்க மாட்டா. நல்லா இருந்துச்சா? இது நல்லா இருக்கு. நாசமா போட எடிட் எல்லாம் வேற பண்ணிருக்கிறேன். கூப்பிடுறேன், எவன்டா கூப்பிட்டா? எத்தனை பேர் கூப்பிட்டானுங்க? எதுக்கு அவனுங்க எதுவும் கேட்கல, என்ன நினைச்சிருப்பானுங்க? ஆனா ஐயோ அவனுக்கு நீ எடுக்காம இருக்கிறப்பெல்லாம் சூப்பரா இருக்கு. கங்கார முடியுமா? அவனுக்கு என் பேர்லாம் தெரியாதுடா. தெரிஞ்சிருந்தா சூப்பரா அப்ப நானும் தெரியுமா? நீடு தெரியாதுடா. உன் பேர் கங்கான்னு சொல்லிட்டு இப்ப என் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ண போறேன். அதுல ஒண்ணு இருக்கு, ஒரு மாசத்துக்குள்ள கண்டுபிடிச்சிட்டானா நான் ஜோக்கர், அப்படி இல்லாட்டி நீ அப்படின்னு. கடைசி நீ கண்டுபிடிச்சிட்ட பெரியாப்பா. கடைசியாதான் புரியுது என்ன சொல்றானே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் நானு. என்ன வச்சு வெயிட் பண்ணிருக்கேன். உனக்கே தெரியாம பண்ணிருக்க. எனக்கு தெரியாம என்ன பண்ண முடியும்? இல்ல என் நம்பி இருந்துட்டு அவருக்கே வந்து பார்த்தனா சொல்லிரு, அப்படியே இது பண்ணிடல அப்படின்னா டெக் சூப்பர் ஸ்டார் மாதிரி. புரியுதா? ஆனா வேண்டாம்டா, இது ஒரு ஆர்கானிக் கண்டென்ட்டா இருக்கு. நான் தான் வந்து சரி உனக்கே தெரியாம பண்ணலான்னு பண்ணேன். அந்த மாதிரி நீயும் வளரணும்னா நீதான் எடிட் பண்ணணும். சரி பண்றேன், எல்லாமே தெரியணும் உனக்கு. தெரியுது கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிக்கிறேன் பாஸ். ஸ்ட்ரேஞ்சர்ஸ், போன ஒரு ஆடியோ கால் பார்த்துருப்பீங்க. அந்த ஆடியோ காலில் வந்து பார்த்தீங்கன்னா நானும் அவனும் பேசின ஒரு டாக் இருக்கும். அந்த டாக்கில் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஸ்கிரிப்டட் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் அவன்கிட்ட ஒரே ஒன்று கான்சியஸாக சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து ஃபோன் பண்ணுவேன், நீ ஃபோன் எடுக்கூட ஒன்றா இருக்குது அப்படிங்கிறத மட்டுமே இல்லையா, மற்ற எல்லாமே வந்து பார்த்தோம்னா நேச்சுரலாக நடந்தது தான். ஸோ வந்து இதுதான் விஷயமே. ஸோ வந்து அந்த ஒரு திருட்டு மணி முடிச்சிருப்பேன் இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில். அந்த வீடியோ அதுக்கு முன்னாடி டாஸ்க் பண்ண சொன்ன வீடியோலையும் ஒரு திருட்டு மணி முடிச்சிருப்பேன். அந்த டாஸ்க் பண்ண வீடியோப்பவே வந்து பார்த்தோன்னா அந்த விஷயத்தை அவன் கண்டுபிடிச்சிட்டான் அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே. ஸோ அதை வந்து ஹோல்டு பண்ணதுக்கு அந்த திருட்டு மணி வச்சு இந்த வீடியோவில் அதை மேட்ச் பண்ணிக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி தான் ஆக்சுவலாக இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் பேரண்ட்ஸ் சொன்ன மாதிரி எப்படி இருக்கும் அப்படின்னா, தெரியாதவங்கள்ட்ட வந்து பார்த்தோன்னா ப்ராடக்ட்டு எது வாங்கி சாப்பிடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபோன் கொடுக்கும்போது முக்கியமாக ஜியோ 7 இருந்ததுன்னா அவங்கள்ட்ட வந்து பார்த்தோன்னா பார்த்தே ஃபோனை கொடுங்க. அவ்வளோதான்டா வீடியோ. ஃபோனை குடுறா. டே காசி, ஃபோனை குடுறா.